بني الإسلام على خمسة أركان في الدين. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் எவ்வாறு வாஜிபான ஃபர்லான கட்டாயமான கடமைப்பாடுகளை, இபாதாக்களை, வணக்க வழிபாடுகளை, செயற்பாடுகளை எங்கள் எல்லோருக்கும் விதியாக்கி இருக்கிறானோ, கடமையாக்கி இருக்கிறானோ, இதுபோன்று அல்லாஹு தஆலா சில விடயங்களை ஹராமாக்கி இருக்கிறான், தடுத்திருக்கிறான். அந்த வகையில் இன்று உலகையே ஆட்டி படைக்கக்கூடிய, முழு உலகத்துக்கும் மிகப்பெரிய சவாலாக சமூக சீர்கேட்டை சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரை, ஆண்கள் பெண்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் பள்ளிக்கூட மாணவர்களை கூட விட்டு வைக்காத அளவுக்கு மிகவும் வளர்ந்த விதவிதமான முறையில், வித்தியாசமான தோரணையில், வித்தியாசமான வடிவிலே சமூகத்தை ஆட்கொண்டிருக்கிற பெரிய ஒரு முசீபத், பெரிய ஒரு ஹராமான விடயம்தான் இந்த போதை பாவனை என்பது. நாட்டுக்கும் பெரிய சவால், ஒரு வீட்டுக்கும் குடும்பத்துக்கும் ஒரு சமூகத்துக்கும் ஒரு ஊருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருப்பது இந்த சமூகத்திலே, இந்த உலகத்திலே இது போதை பாவனை. இது தொடர்புபட்ட வியாபாரம், தொடர்பாடல், கொடுக்கல் வாங்கல், கைமாத்தல் எல்லாம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனில் எமது சமூகத்துக்கு ஒரு சிறப்பு பெயரை வைத்திருக்கிறான். குந்தும் கைர உம்மா, குந்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர். அனுப்பப்பட்ட சமூகத்திலேயே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சமூகமாகிய எங்களை அல்லாஹ் விழித்து குறித்து சொல்கிறான், நீங்க கைர உம்மா, சிறந்த சமூகம். காரணம் என்ன? தஅமுரூன பில் மஅரூஃப், நல்ல நல்ல காரியங்களை எல்லாம் ஏவி கொண்டிருக்கின்ற செயற்பாட்டு கூடாகவும், வதன்ஹவுன அனில் முன்கர், கெட்ட கருமமான ஹராமான மோசமான அருவருப்பான நஜீசான காரியங்களை விட்டு மக்களை தடுக்கிற பணியை செய்யறதால அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிற சிறப்பு பெயர் கைர உம்மா, சிறந்த சமூகம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில் இந்த குர்ஆனிய வசனத்துக்கு நானும் நீங்களும் எமது இஸ்லாமிய சமூகமும் ஏற்புடையவர்களாக, ஒருமித்து போகக்கூடியவர்களாக, அல்லது அதற்கு உகந்தவர்களாக, உரித்தானவர்களாக இருக்கிறோமா என்றால் உண்மையில் அது கேள்விக்குறித்தான். நானும் நீங்களும் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கை செல்ஃபிஷான வாழ்வு, சுயநலம் நிறைந்த வாழ்வு. நான் நல்லா தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன், மாஷா அல்லாஹ், ஏதோ வணக்க வழிபாட்டில் நிரந்தரமாக நிலையாக நாளாந்தம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். எந்த தவறான காரியமும் என்னிடம் கிடையாது, ஏண்ட வீட்டு பிள்ளைகிட்டையும் கிடையாது, பெண்மணிகள்கிட்டையும் கிடையாது என்ற ஒரு சுயநல வாழ்வு. பக்கத்து வீட்டு புள்ள பாவனையாளர்களாக இருந்தால் நானும் நீங்களும் கவனிக்கிறது இல்லையே. நான் நல்லா இருக்கிறேன், என் புள்ள நல்லா இருக்கு, என் குடும்பம் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கு. எங்களோட ஊர்ல ஒரு சிலர்கள் இது மாதிரியான பாவனையிலேயோ அல்லது வியாபாரத்திலேயோ இது தொடர்புபட்ட விடயங்களில் ஈடுபட்டாலும் எங்களுக்கு கரிசனை இல்லை. காரணம், நான் நல்லா இருக்கிறேன், நான் பாவனையாளர் அல்ல என்ற ஒரு அசமந்த போக்கு. எனவே இந்த குர்ஆன் வசனத்துக்கும் எங்களுக்கும் எட்டா கனியான உதாரணத்தை தான் சொல்லலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவ்வாறல்ல. இன்று வேற ஒரு ஊரிலே நடக்கிற இந்த பாவத்து செயற்பாட்டுக்கு தடையாக, விதியாக நாம் இல்லைண்டா, நாம் எதிர்க்கலண்டா,
நாம் அதுக்குரிய நடவடிக்கையை விழிப்புணர்ச்சிகளை வீட்டுல கிராமத்தில் மாணவர்கள்ட்ட செய்யலண்டா நாளைக்கு எங்கட வீட்டுக்கும் அது தாக்கம், எங்கட வீட்டு கதவையும் தட்டும். பாருங்களின் அண்மை காலத்தில் ஒரு மாதத்துக்குள்ளால அரசாங்கத்தால் வெளியிடுற செய்திகளை பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இதில் அகப்பட்டிருக்கிறாங்க, போதைப் பொருள் பாவனை. காரணம், எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் பாடசாலைகளுக்கு இது சார்ந்த நிபுணத்துவம் பெற்ற அறிஞர்கள் விழிப்புணர்ச்சி செய்வதற்காக, மோட்டிவேஷன் புரோகிராம் செய்யறதுக்காக, இதிலிருந்து தற்காத்து கொள்றதுக்காக பாடசாலைகளை ஏறி இருங்கிறாங்க. காரணம் என்ன பாருங்களேன், இந்த பாடசாலை மாணவர்களை கூட விட்டு வைக்க இல்லை. அவங்க போற பள்ளிக்கூடம், அவங்களுக்கு ஏன் இது சம்பந்தமான விடயத்தை கொடுக்கணும்? அவ்வளவு தாக்கம். முந்தைய காலத்தில் ஒரு 20-30 வருடத்துக்கு முன்னால் நாங்கள் எடுத்துக்கொண்டா எங்கேயோ ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு மூலையில் இது தொடர்பான ஒரு சிலர்கள் இருந்தார்கள். என்றெல்லாம் தாண்டி ஊருக்குள்ள நுழைஞ்சி அது விஸ்வரூபம் எடுத்து பெண்களையும் தாக்கி மாணவர்களையும் இதில் விடாமே இல்லை. மாணவர்களையும் பிடிச்சு கொண்டு தான் நீக்கி, பெண்கள் கூட பல இடங்கள்ல தனது கணவன் இது தொடர்பட்டவர் விற்கிறாரு வாங்குறாரு, பிரச்சனை இல்லை, எனக்கு வருமானம் வந்தா போதும், எப்படியாவது அந்த நாளினுடைய விடயத்தை ஒப்பேத்திரத்துக்கு கணவன் எதையாவது கொண்டு வந்தா போதும். அவர் வியாபாரம், அவர் தொழில், அவர் யாரோடு தொடர்பட்டிருக்கிறார், இது மாதிரியான செயற்பாடு பிரச்சனை இல்லை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்றைய மக்கள் கேட்ட சொல்லை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யஸ்அலூனக மாதா உஹில்ல லஹும், நபியே உங்களிடம் மக்கள் வந்து கேட்பார்கள், எதுவெல்லாம் ஹலால், எதுவெல்லாம் ஆகுமானது, நபியே சொல்லுங்கோ, குல் உஹில்ல லகுமுத் தய்யிபாத், எதுவெல்லாம் நலவானதோ, எதுவெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமானதோ, எதுவெல்லாம் உடலுக்கு தீங்களிக்காதோ, இது எல்லாம் ஹலால் என்று சொல்லுங்க. மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்றான், எதிர்வரும் காலங்கள் குறித்து மறைமுகமான அறிவு படைத்தவன் ஆலிமுல் கைப் ரப்புல் ஆலமீன், குல்லா யஸ்தவில் ஹபீது வத் தய்யிப், நபியே நாயகமே மக்களுக்கு சொல்லுங்க, ஒரு நாளும் நல்லதும் கெட்டதும், நஜீசும் சுத்தமும், ஹலாலும் ஹராமும் சமமாகாது. வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், அந்த மோசமானது, அந்த அருவருப்பானது, இது உங்களை வியப்புல ஆழ்த்தினாலும் சரி, அதை பாவிக்கிறாக்க, அதை உபயோகிக்கிறாக்க, அதோடு சம்பந்தப்பட்டவங்க வளர்ந்து கொண்டு போறாங்க. வாகனத்துக்கு மேல வாகனம், வீடுக்கு மேல வீடு, காணிக்கு மேல காணி, சுபஹானல்லாஹ், நல்லா வாழ்றாங்களே. அப்படி என்றால் சமூகத்தில் வளர்ந்து வரக்கூடியவர்களுக்கு அல்லது இது பற்றி அறிவில்லாதவர்களுக்கு, மார்க்கத்தினுடைய தெளிவில்லாதவர்களுக்கு இது ஒரு ஆச்சரியமான விடயம். இது செய்யலாம் போல எல்லாரும் செய்யறாங்களே, சராசரியாக பார்க்கிற நேரத்தில் அதுல மெஜாரிட்டி கூட இருக்குது. வலவ் அஜபக கஸ்ரத்துல் ஹபீஸ், அந்த மோசமானதை பயன்படுத்துகிற ஆட்கள் அதிகமாக இருந்து உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினாலும் சரி, நபியே சொல்லுங்க, ஒரு நாளும் நல்லதும் கெட்டதும் சமமாகாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலையான விடயம் என்னென்றா, பல சகோதரர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, எமது நண்பர்களுக்கு, அன்பர்களுக்கு இதனுடைய பாரதூரம், இது பற்றி குர்ஆனிய செய்திகள், ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வழிகாட்டல்கள் தெரியாது. போய் மாட்டிக்கொள்றாங்க, போய் உளுந்துடுறாங்க, எலும்ப ஏழை இல்லை, திரும்ப ஏழை இல்லை. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான். இந்த போதை பாவனை, இந்த மதுபானம், போதை வஸ்து உபயோகிப்பது, இது தொடர்புபட்டது. தொடர்ந்து அல்லாஹ், அதாவது குறிப்பாப்பது, சிலை வணக்கம்,
இது எல்லாத்தையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான், இது ஷைத்தாண்ட வேலை. இது நபிமார்கள் காட்டிய வேலை அல்ல, நல்லோர்கள் காட்டிய வேலை அல்ல, இது சலஃபு சாலிஹீன்கள் காட்டிய காரியம் அல்ல, இது ஷைத்தாண்ட வேலை. இது தொடர்புபட்டவர்களுக்கு நாம் விழிப்புணர்ச்சி செய்யணும். அவங்கள இந்த செயற்பாட்டில் இருந்து துண்டிப்பதற்கு, அவங்கள பாதுகாக்கிறதுக்கு எங்களால் ஏந்த முயற்சிகளை நாங்கள் செய்யணும். எந்த ஊரில் இல்லை தானே, பக்கத்து ஊரில் தானே, எந்த வீட்டில் இல்லை தானே, அடுத்த வீட்டில் தானே, ஏந்த சொந்தம் பாதுகாக்கப்படுது, அடுத்த குடும்பம் தானே, இல்லை, நாளைக்கு எமது குடும்பத்தையும் எமது ஊரையும் அது தாக்கி குட்டிச்சோராக ஆக்கிவிடும். என்னண்டா இதனுடைய விளைவை பற்றி அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான் அன் யூகியா பைனகுமுல் அதாவத வல் பக்லா ஃபில் ஹம்ர். இந்த செயற்பாடு, ஷைத்தானிய செயற்பாடு, இந்த போதை பாவனை இதை உபயோகிக்கிறதால ஏற்படுற விளைவு என்னண்டா சண்டை சச்சரவு, குரோதம், விரோதம். பாருங்க, இதை பாவிக்கிறாக்க ஊர்ல பிரச்சனைக்குரிய ஆக்களாக தான் நிற்பாங்க, எல்லாத்துலேயும் குழப்பவாதியா இருப்பாங்க. மனுஷியோட சண்டை, அடி புடி, பிள்ளையோட சண்டை, பிரச்சனை. இது ஏன்? இது நல்ல வேலை இல்லை, ஷைத்தாண்ட வேலை. விரோதத்தை, குரோதத்தை, சண்டைய, சச்சரவை, பிரச்சனையை, முசீபத்தை இது ஏற்படுத்தும். இதால ஒரு நலவும் கிடையாது, இதால ஒரு நலவும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் ஒருவர்கிட்ட இந்த காரியம் வந்துட்டோ இதுக்கு பின்னால பிட்ட பிட்ட அப்படியே எல்லா பாவமும் வந்துடும். நபி அவங்க சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் ஹம்ர் உம்முல் ஹபாயித். இந்த மது பாவனை, இந்த போதை பாவனை என்பது எல்லா பாவத்துக்கும் தாய், எல்லா பாவத்துக்கும் காரண கருத்தா, எல்லா பாவத்துக்கும் தலையானது மூல கருத்தாவாக இருப்பது இந்த போதை பாவனை. இதை பாவிக்கிறாக்க சந்தர்ப்பம் அமைஞ்சா கொலை கூடிய செய்வாங்க, திருட்டில் ஈடுபடுவாங்க. கேள்விப்படுறோம், இவங்களால தான் பல திருட்டு, பல தூக்கு மேடையில எத்தனையோ யுவதிகள், எத்தனையோ சிறார்கள், எத்தனையோ பெண்மணிகள் தற்கொலை செஞ்சு கொள்றாங்க, உயிரை விட்டுறாங்க, தாங்க இயலாது. வாப்பம்மா பார்த்து முடிச்சு கொடுக்கிற நேரத்தில் யாரு எப்படி பாவனை உள்ளவரா இல்லாதவரா, இவர் நல்லவரா கெட்டவரா இல்ல பார்க்கறது இல்ல, ஏதோ அமைஞ்சா சரி என்று மார்க்கத்தை பார்க்காம எப்ப இந்த முடிவு எடுக்கிறாங்களோ பிள்ளைய ஒன்று ஒரு ஜனாசாவை ஆக்கிறாங்க, இல்லாட்டி நடுத்தருவில் விட்டுறாங்க. காரணம் இதனுடைய விளைவு. உம்முல் ஹபாயிஸ், அவர் திருடுவார், இது வந்துட்டுண்டா கொலை செய்வார், இது வந்துட்டுண்டா ஜினால ஈடுபடுவார், இது வந்துட்டுண்டா எல்லா பாவமும் அவருக்கு சர்வசாதாரணமாக ஆகிடும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மிஃப்தாஹு ஷர், எல்லா பாவத்துக்கும் திறவுகோல் இந்த போதை பாவனை. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட கண்ணுக்கு எங்கட சிந்தனைக்கு இப்படி யாராவது தென்பட்டா எனக்கும் உங்களுக்கும் பொறுப்பேக்கி அவருக்கு சொல்லிக் கொடுக்கிறது, அவருக்கு முறையாக ஹிக்மத்தாக எப்படி வழிகாட்ட இயலுமோ அப்படி வழிகாட்டணும். பாவம் அவங்க சில நேரம் தெரியாம அகப்பட்டுறாங்க. சேர்ற கூட்டாளிகள், பலவுட பழக்க வழக்கங்கள், போற வார இடங்கள்ல உள்ள கலாச்சாரங்கள், இதுல தெரியாம மாட்டிக்கொள்றாங்க. இவங்களுக்கு வழிகாட்டணும், இவங்களை அதிலிருந்து அப்புறப்படுத்தணும். ஏண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த நிலையில இவங்க மௌத்தாகிட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வலா யஷ்ரபுல் ஹம்த ஷாரிபுஹா ஹீன யஷ்ரபுஹா வ ஹுவ முஃமின். ஒரு போதையில ஈடுபடக்கூடியவர் அந்த பாவத்தை செய்யற நேரத்தில் அவர் மூமீனாக இருக்கிறதில்லை, அவர் ஈமான் கலட்டப்பட்டுச்சு, அவர் மூமீன் என்ற அந்தஸ்திலிருந்து இறங்கிட்டாரு. இந்த நேரத்தில் வஃபாத் வந்துட்டா முஸ்லிம் சமூகத்தோட, இஸ்லாமியர்களோட, பள்ளியோட, மஸ்ஜிதோட, எங்களோட மக்பராவோட சம்பந்தப்பட்ட ஒருவர் ஈமானை இழந்து மரணிக்கிறதுக்கு நானும் நீங்களும் இடம் கொடுக்க கூடாது. தெரிஞ்சிட்டு பாவம் எப்படி வழிகாட்டலாம்? எத்தனையோ விடயங்களை ஃபிக்ர் பண்றோமே, எத்தனையோ விடயங்கள்ல ஆலோசனை செய்யறோமே, எத்தனையோ காரியங்கள்ல வீட்டில் உட்கார்ந்து இருந்து டைம் எடுத்து யோசிக்கிறோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் பொறுப்புதாரிகள்.
அதே நேரத்தில் இதில் அகப்பட்டவங்க, மாட்டிக்கொண்டவங்க, ஈடுபட்டவங்க, இதுக்கு அடிப்ட் ஆனவங்க, அடிமையானவங்க, இவங்களுக்கு அல்லாஹ் வழியை வச்சிருக்கிறான். அவங்க நிந்திக்க தேவையில்லை. அல்லாஹ் தௌபாவுடைய வாசலை திறந்து வச்சிருக்கிறான். உணர்ந்துட்டாருண்டா அவருக்கு நாங்க வழிகாட்டி அவரு நல்ல முறையில உணர்ந்து வரப்போறாருண்டா அல்லாஹ் தௌபா வச்சிருக்கிறான். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். அல்லாஹ் தௌபாவை, மண்டாட்டத்தை, கத்தி கதறத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அவன் அர் ரஹ்மான், அவன் ரஹீம், இரக்கம் உள்ளவன். தௌபாவு கூடாக அவர் அல்லாஹ்ட பாவ மன்னிப்பை பெற்று நல்லவராக வாழ்ந்து நல்லவராக மரணிக்கலாம். சில நேரம் நொண்டி சாட்டுக்களும் சொல்றதுக்கான சந்தர்ப்பம் ஈக்கி, அவங்க பாவிக்கிறாக்கட்டையும் ஈக்கி, அதை பார்த்து கொண்டு ஈக்கிறாக்கட்டையும் ஈக்கி. அவனை திருத்தேன சொல்லி சொல்லி ஏழாது கை விட்டாச்சு. இது பார்க்கிறாக்கட நொண்டி சாட்டு. பாவனையாளர் என்ன செய்யறது? பலவிட்டேன், உடன் நினைக்கிறேன், ஏழை இல்லையே. இல்லை, ஏழும். மனது வைத்தால் ஏழும். ஏண்ட அந்த செயற்பாட்டை விடுறத்தால ஏண்ட உயிர் போனாலும் பரவாயில்லை, பாவத்தை விட்டதின் விளைவால உயிர் போகட்டுமே. அல்லாஹ்வுக்கு முஹப்பத்தான முறையில், அல்லாஹ்வுடைய ரிலாவை, அன்பை பெற்ற நிலையில் நான் மரணிப்பேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபி தோழர் இருந்தார். அபூ மிஹ்ஜன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக மதுவில் ஈடுபடக்கூடியவர், மதுபாவனை உள்ளவர், போதையில் தனது காலத்தை நேரத்தை கழித்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்த பின்னாலும் அவர் நல்ல இபாதத்தாளி, தொழுகை இபாதத் நல்லம். ஆனா இந்த செயற்பாடை உற்றுக்கொள்ள ஏழையில் பழகிட்டார். இஸ்லாத்துக்கு முன்னால பழகுன பழக்கம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்தில் இவருக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டுச்சு, கசையடி அடிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் விடை இல்லை. நபி அவங்களும் வஃபாத் ஆகிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட காலமும் வந்துச்சு. அந்த காலத்திலையும் இவரை கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டாங்க. காரணம் என்ன? இவரை விட்டா எல்லாருக்கும் பழக்கி விட்டுருவாரு. அவர் வேணும்னு செய்ய இல்லை, பழகினாரு. அவர் உள்ளதை விட்டுக்கொள்ள இயலாமைக்கு இவரை ஒரு கண் வச்சு கொண்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலமும் போயிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விசேஷமாக இவங்களை கண்காணிச்சு கொண்டே இருந்தாங்க. அபூ மிஹ்ஜன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இவர் அதிகமாக மதுவில் ஈடுபடுறதால ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்தில் கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டிருந்தாங்க. காதிசியா யுத்தமும் வந்துட்டு திடீரென்று அபூ மிஹ்ஜன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள காணோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு தேடுறாங்க, ஒட்ட போட்டு தேடுறாங்க. காரணம் என்ன? அவர் இந்த பாவனையில் உள்ளவர், கண்ணுக்கு முன்னால வச்சு பார்த்து கொண்டிருந்தாங்க. அவருக்கு விமோசனத்துக்காக, ஈடேற்றத்துக்காக இந்த 3 ஆட்சியாளருடைய காலத்திலேயும் அவருக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டிருக்கு வரலாறு. திடீர்னு காணும். இப்ப காதிசியா யுத்தமும் நடக்குது. இந்த யுத்தத்துக்கு சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை தலைமை தாங்கி போகும்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கேள்விப்படுது, அபூ மிஹ்ஜன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காதிசியா யுத்தத்துக்காக வேண்டி அந்த பகுதியில் தான் நிற்கிறார், அவங்களோடு சேர்ந்து போயிட்டார். உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறாங்க, தகவல் கொடுக்குறாங்க. அபூ மிஹ்ஜனை காணோம், கொஞ்சம் பாருங்க, அங்கதான் வந்திப்பார் போல. பார்த்தாங்க சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அங்கதான் நின்றாரு. சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவரை கொஞ்சம் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஆளை கைது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கண்டுகொண்ட சாத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆளை சங்கிலியால் பிணைத்து ரிமாண்ட் பண்ணி வீட்டில் வச்சுட்டாங்க. காதிசியா யுத்தம் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இவருக்கு கவலை என்ன? நான் செய்த பாவத்தால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட காலத்திலிருந்து 2 ஆட்சியாளர் மாறிட்டாங்க, என்னால விடையேற மாட்டிக்கு, இந்த ஏண்ட பாவத்தால சமூக சீர்கேடு என்று எனக்கு ஏற மாட்டிக்கு. அப்படி ஒரு கவலை இருந்துச்சு இவருக்கு. ஆனா பாவத்தை விடையேல இல்லை.
இப்போ ஆளை ரிமாண்ட் பண்ணி ஊட்ட வைக்கப்பட்டிருக்கு. காதிசியா யுத்தமும் ஆரம்பமாகிட்டு, சத்தம் கேட்குது, குதிரை சத்தம், யுத்தத்தினுடைய ஆரவாரங்கள். இதை கேட்ட உடனே இவருக்கு சரியான கவலை. நான் இருந்து என்ன செய்ய, என்னால் இந்த ஒரு பாவத்தை உடையலே இல்லை, நானும் போய் அந்த யுத்தத்தில் நானும் கலந்து நான் அப்படியே வஃபாத் ஆகிறேனே, இப்படி ஒரு கவலை இருந்துச்சு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட மனைவி அழைச்சி சொன்னாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் உறுதிமானம் தாரேன், எனக்கு ஒரு ஆயுதத்தை தாங்க, ஒரு வாகனத்தை தாங்க, இதோ நடக்கிற காதிசியா போரில் நானும் கலந்து கொண்டு நான் யுத்தம் செய்கிறேன். அந்த நேரத்தில் நான் வாதா தாரேன். அரபிகள வளமைக்கு வாதா கொடுத்தா அக்குது உடன்படிக்கை செஞ்சா டக்குன்னு முறிக்க மாட்டாங்க, நம்பலாம். எனவே இவர் சத்தியம் செய்தாரு, இன் சலிம்து அன் அஜி ஹத்தா அல அரிஜிலி ஃபில் கைத். ஒருவேளை யுத்தம் செய்து நான் தப்பிச்சா, நல்லா இருந்தா, சலீமாக இருந்தா, ஆரோக்கியமாக இருந்தா என்ன நம்புங்க, நான் திரும்ப ஓடி வந்து இதே கூட்டில் இருந்து கொள்றேன், இதே சங்கிலியை பிணைச்சு கொண்டு ரிமான்ல திரும்பவும் இருந்து கொள்றேன். இல்ல குத்தில்து நான் கொல்லப்பட்டுட்டேன்டா, இஸ்தரஹ்தும் மின்னி நீங்க எல்லாரும் என்னிலிருந்து ராஹத்து பெற்றுவீங்க, சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க, என்னால பெரிய பிரச்சனையாயிருக்கு. அமீருல் மோமினின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, என்னால யாரும் கெட்டு போய்த்து விடக்கூடாது, சமூக சீர்கேடு உண்டாகக்கூடாது என்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, நான் கொலை செய்யப்பட்டா உங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. இப்போ இவங்களும் பார்த்தாங்க, இவர் அந்த சத்தியம் உடன்படிக்க பாவமாக இருந்துச்சு, ஒரு ஆயுதத்தையும் கொடுத்து வாகனத்தையும் கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. அங்க போய் யுத்தம் சரமாரியாக இவர் முன்முறமாக வீரனாக அங்கே காட்சி அளித்து முகத்தை மூடிக்கொண்டு யுத்தம் செய்கிறாரு. திடீரென யுத்தத்தில் ஒரு திருப்பு முனை, ஒரு வீரர் சரமாரியாக எல்லாரையும் சாட்சி கொண்டு போறாரு. கடைசியில காதிசியா யுத்தம் வெற்றி பெறுது. உடனே இவருக்கு ஒண்ணும் ஆகல, இவர் உடன்படிக்கை செஞ்சாரே, வாய்தா கொடுத்தாரே, நான் நல்லா இருந்தா திரும்ப ஓடி வந்து இதே ரிமாண்ட்ல நான் இருந்து கொள்ளுவேன். ஓடி வந்துட்டாரு, வந்து இருந்துட்டாரு. இப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு வீட்டுக்கு யுத்தம் முடிஞ்சு திரும்பி வராங்க. மனைவிட்ட சொல்றாங்க யுத்தத்தில் நடந்த விடயங்களை, யுத்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்றாங்க. அந்த யுத்தத்தில் சொல்றாங்க, ஒரு வீரர், யாருமே அறியாத ஒரு வீரர் திடீரென வந்து யுத்தம் செய்தாரு, போர் புரிந்தாரு. எப்படி இருந்திருந்தா அது பத்ர் யுத்தத்தில் அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி எப்படி எங்களுக்கு உதவி செய்தானோ அது மாதிரி இருந்துச்சு. ஏன் இவர் அபு மிஹ்ஜன் அல் அஸதி ரலியல்லாஹு அன்ஹு அங்க போனாங்க. அவர் உயிரை கொடுத்து இந்த உயிர் ஈந்து தேவையில்லைன்னு இருக்கிறவரே அப்படி யுத்தம் செஞ்சிருக்காரு. சொல்லிட்டு சொன்னாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, எனக்கு பார்த்த பார்வைக்கு அவர் யாரை போல இருந்ததுன்னா, இந்த ரிமாண்ட்ல இருக்கிறாரே, இந்த சங்கிலி போட்டு வச்சிருக்கிறோமே, கட்டி வச்சிருக்கிறோமே, இந்த அபு மிஹ்ஜன் அல் அஸதி போலத்தான் இருந்துச்சு. ஆனா அவர் தான் இங்க ரிமாண்ட்ல இருக்கிறாரே, பார்த்த பார்வைக்கு அப்படித்தான் இருந்துச்சு. சொன்னா மனைவி சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி சொன்னாங்க, மன்னிச்சு கொள்ளுங்கோ, இவர் இப்படி சத்தியம் செஞ்சாரு, இப்படி கேட்டாரு, நான் தான் அவரை ரிலீஸ் பண்ணி விட்டேன், அவர் தான் யுத்தத்தில் கலந்து கொண்டது. உடனே சொன்னாங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, ஃபவல்லாஹி கும் ஃபவல்லாஹி லா அஜ்லிதுக ஃபில் ஹம்ர். உங்களுக்கு பல விடுத்தம் உங்களுக்கு கசையடி கிடைச்சிக்கு, பல விடுத்தம் உங்களுக்கு ஹத்து நிறைவேற்றப்பட்டிருக்கு. அல்லாஹ்வின் சத்தியமா சொல்றேன், இந்த யுத்தம் வெற்றி கொண்டதால இஸ்லாம் பாதுகாக்கப்பட்டுச்சு, உங்களோட உதவி கிடைச்சிக்கு, உங்களோட நுஸ்ரத் கிடைச்சிக்கு. எனவே இதுக்கு பின்னால உங்களை நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். இவரும் பார்த்தாரு எப்படி ட்ரீட்மெண்ட். எங்களோட சமூகத்தில் ஒருவர் இது மாதிரி போதையில் அகப்பட்டா, பாவனைன்னு தெரிஞ்சிட்டா, அவர் அப்படியே ஓரங்கட்டி அவருக்கும் ஒரு வித்தியாசமான உணர்வு வந்து அவர் 1க்கு 2 பேரை கூட்டி 2 4 ஆகி 4 8 ஆகி அப்படியே அது கழிச்சு போகும். ஆனால் இவருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன? இவரை சொன்னாங்க மக்களுக்கு மத்தியில், இதுக்கு பின்னால் உங்களை நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம்,
இவரும் பார்த்தாரு, இவ்வளவு பாவத்தில் இவ்வளவு மோசமாக இருந்த என்ன பார்த்து இவ்வளவு கண்ணியப்படுத்திட்டாங்களே, நான் சபதம் எடுக்கிறேன், நான் உறுதிமானம் எடுக்கிறேன், இதுக்கு பின்னால நான் மது பாவனையில ஈடுபடவே மாட்டேன். அப்படியே மௌத்து வரைக்கும் அது அவர் கை வைக்கவே இல்லை என்று வரலாறு சொல்லுது. காரணம் ரெண்டு விடையும் சகோதரர்களே. ஒன்று, இது பாவனையில் ஈடுபட்ட சகோதரர்கள் அவங்க ஒன்னாவது உறுதிமானம் எடுக்கணும், என் உயிர் போனாலும் பரவாயில்லை, என் உடல்ல இதை விடுறதால எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுக்காக வேண்டி விடுறது, இதால எனக்கு கிடைக்கணும் ரிலல்லா, அல்லாஹ்வுடைய ரிவா. சமூகத்திட பொறுப்பு என்ன? இப்படிப்பட்டவங்களை ஹிக்மத்தா கையாளுறது, கேவலப்படுத்துறது இல்லை, ஓரங்கற்றது இல்லை. எத்தனையோ சகோதரர்கள் தெரியாம மாட்டிட்டாங்க. இவங்களுக்கு ஆலோசனைகள் கிடையாது. எல்லாரும் ஒரு வித்தியாசமான பார்வையை பார்த்து 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 அவங்க இன்னும் அதில் மூழ்கி போறாங்களே தவிர அவங்களை வெளியெடுக்கிறதுக்கு வழியை காட்டுறதுக்கு ஆட்கள் முன்னணைவது முன்னுக்கு போறது குறையும். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போதை பொருள் பாவனை மிக மோசமானது. அதிலேயும் குறிப்பாக சொல்லணும், முதலாவது இந்த வியாபாரிகள் இருக்கிறாங்களே, ஆகப்பெரிய முசீபத்து இருக்கும். அது எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, கைமாற்றுறவங்களாக இருந்தாலும் சரி, அந்த கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இவங்க எல்லாருக்கும் அல்லாஹ்வுடைய லானத்தி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லஅன அல்லாஹுல் ஹம்ர் வ லஅன ஷாரிபஹா வ சாகிஹா வ ஆசிரஹா. தொடர்ந்து சொல்லிக் கொண்டே போனாங்க. மதுபானத்தை அல்லாஹ் சபிக்கிறான், அதை குடிக்கிறவங்களை சபிக்கிறான், போதை பாவனையாளர்களை சபிக்கிறான், அதை விற்கிறவங்களை, அதை வாங்குறவங்களை, ஏத்திக்கு போறவங்களை, ஹெல்மெட்டுக்குள்ள வச்சு ஒளிச்சுக்க போறவங்களை, ஆட்டால கூட்டிக்கு போறவங்களை, என்னென்ன ஃபிக்ர் பண்ணி எல்லாம் செய்யறாங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் நாசமாகட்டும் நாசமாகட்டும், சமூகத்தை குட்டிச்சவராக்கிறவங்களே என்று அல்லாஹ் லானத் செய்கிறான். அல்லாஹ்வுடைய லானத்தில் இருந்து தப்பேலுமா சகோதரர்களே? பெரிய புள்ளியாக இருப்பாங்க ஊர்ல, அந்த புள்ளி ஒரு படத்தையே வரைஞ்சிரும் சமூகத்தில். பெரிய புள்ளி எல்லாரும் பார்த்தும் பார்க்காம இருக்கிறதால சமூகத்தில் பெரிய வரைபடத்தையே வரைஞ்சிடுறாங்க. யாரு கேட்கிறது? நானும் நீங்களும் ஹைர உம்மா என்றா நல்லதை ஏவனும் தீயதை தடுக்கணும். சிலருக்கு முசீபத் அன்புக்குரியவர்களே சொர்க்கம் தடையாகிரும் சகோதரர்களே. இதுல தொடர்பட்டவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 சாரார்களுக்கு சொர்க்கம் ஹராம். லா யதுகுலுல் ஜன்னத மன்னான், ஒரு உபகாரம் செஞ்சிட்டு உதவியை செஞ்சிட்டு சொல்லி காட்டவர் சொர்க்கம் போகவே மாட்டார். வலா ஆக், வாப்பம்மாவை அடிக்கிறவர், வாப்பா உம்மாவை ஏசுறவர், பேசுறவர், நோவினை செய்கிறவர், சொர்க்கம் ஹராம். 3வது சொன்னாங்க, வலா முதுமினு ஹம், போதை பாவனை உள்ளவர், போதை வஸ்துக்கு அடிமையானவர், போதையில தொடர்புபட்டவர், ஹராம், அவருக்கு சொர்க்கம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய எந்த அமலாக இருந்தாலும், சிறிய அமலோ பெரிய அமலோ, தொழுகையோ ஹஜ்ஜோ உம்ராவோ, எல்லாத்தின நோக்கமும் சொர்க்கத்தை நானும் நீங்களும் அடையணும் என்றா இந்த பாவனை இன்றைக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நாளைக்கு இது அதிகரித்து 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 எப்படி பாடசாலை மாணவர்களை தாக்கிக்கிறோ, அடுத்த கட்டம் அல்லாஹ் பாதுகாக்கணும், சின்னஞ்சிறார்களை கூட தாக்கலாம். எனவே நானும் நீங்களும் விழிப்புணர்ச்சி பெறணும். அது பல பேர்கள்ல வரும். கியாமத் நாள் அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ல யஷ்ரிபன்ன உனாசும் மின் உம்மதி அல் ஹம்ர யுஸம்மூனஹா பிகைரி இஸ்மிஹா. கியாமத் நாள் அடையாளத்துல ஒண்ணுதான் மதுபானத்தை, போதை பொருளை, அது போதை என்று சொல்லாம வேற வேறு பேரெல்லாம் வச்சு பாவிப்பாங்க. அப்படின்னு தான் நீங்க கியாமத்தை அன்மிச்சிட்டீங்க என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நீங்களும் வாழ்ற காலம் அப்படித்தான். பல பெயர்கள், அது எனக்கும் தெரியாது, நான் சொல்லித்தான் நீங்க விளங்கண்டும் இல்லை. சமூகத்தோட தொடர்பட்டவங்க பல பெயர்கள்ல பாவிக்கப்படுது. அன்புக்குரியவர்களே, இவங்க யாருண்டா ஷைத்தானுக்கு அடிமையானவங்க, போதைக்கு அடிமையானவங்க என்றதற்கான ஷைத்தானுக்கு அடிமையானவங்க. இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவும் முபீன். ஷைத்தான் இவன் தான் எங்கட பரம விரோதி. உலகத்தில் எங்களுக்கு யாரும் விரோதி கிடையாது, ஷைத்தான் தான் விரோதி. இன்னல்லதீன யுஹிப்பூன அன் தஷீஅல் ஃபாஹிஷா
உலகத்தில் சிலர்கள் ஈக்கிறாங்க, அவங்க ஈந்து கொண்டே இருப்பாங்க, கியாமத் வரைக்கும் ஈப்பாங்க. கெட்டதை விரும்புறாங்க, அசுத்தத்தை விரும்புறாங்க, நஜீஸ மோது பார்க்கிறாங்க, நஜீஸ வாயில வைக்கிறாங்க. யுஹிப்பூன அன் தஷியல் ஃபாஹிஷா, கெட்டதை மோசமானதை இதில் ஆர்வம். இதை எப்படியாவது ஊருக்குள்ளே கொண்டு வரணும், எப்படியாவது பழக்கி விடணும், எப்படியாவது இதில் மாணவர்களை சிக்க வைக்கணும், பெண்களை சிக்க வைக்கணும். இது அவங்களோட வியாபாரம் என்பதற்காக இதை சாப்பிட்றதும் ஹராம், இவங்களோட தொடர்பு பெறதும் ஹராம். பாவனையாளர்கள் சொல்ல இல்லை, இதை ஊருக்குள்ள கொண்டு வராங்களே. அதிலேயும் கவலைக்குரிய விடயம், எங்களோட முஸ்லிம் சமூகத்திட பேரு பறக்குது நாட்டில். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஸய்யிஆ ஃபஅலைஹி விஸ்ருஹா வ விஸ்ரு மன் அமில பிஹா. யார் ஒரு பாவமான காரியத்தை ஒரு ஊர்ல, ஒரு சமூகத்தில், ஒரு வீட்டுல ஆரம்பிக்கிறாரோ, இவர் மௌத்தா போய் கபருல மண்ணெண்ணி போட்டுருவாங்க. இவர் ஏற்றுக்கு கபருக்கு பாவம் நிறைஞ்சு கொண்டே இருக்கும். காரணம், ஊர்ல பாவத்தை ஆரம்பிச்சு விட்டவர், ஊர்ல பாவத்தை கொண்டு வந்தவர். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விழிப்புணர்ச்சி பெறுவோம். தொடர்ந்து 4 வாரங்களாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் அதே போல கல்ச்சர் டிபார்ட்மெண்ட், எங்களுடைய இஸ்லாமிய முஸ்லீம் கலாச்சார விவகார அமைச்சும் தொடர்ந்து இதை பேச சொல்றோம். நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கணும், நாட்டுக்கு உறுதுணையாக இருக்கணும். பார்லிமெண்ட்ல கூட இது பற்றி கதைக்கப்படுறது. இஸ்லாமிய சமூகம் மஸ்ஜிதுகளுக்கு கூடாக இதை தடை செய்யறதுக்கும் அவங்க உற்சாகமாக இருக்கிறாங்க. தடை செய்கிறது மாத்திரமல்ல, இதை கொண்டு வரக்கூடாது, சமூகத்தை பாதுகாக்கணும் என்ற விழிப்புணர்ச்சியோட அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று கியாமத்து நாள்ல அல்லாஹ்வுடைய முஹப்பத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் எங்க எல்லோர்களுக்கும் அனுகூலம் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, சகோதர சகோதரிகளின் பாவங்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக யா அல்லாஹ், இந்த போதை பாவனையிலிருந்து சமூகத்தை பாதுகாப்பாயாக, சிறார்களை பாதுகாப்பாயாக. இதனுடைய விளைவுகளை எல்லா மக்களுக்கும் விளங்கப்படுத்துவாயாக. இதனுடைய காற்று கூட எங்களை அணுகாத அளவுக்கு பாதுகாத்து விடுவாயாக. எமது குழந்தைகளை பாதுகாத்து விடுவாயாக. யா அல்லாஹ், இதனூடாக தொடர்பட்ட மக்களுக்கு தெளிவை கொடுத்து விடுவாயாக. இது ஹராம் என்பதை விளங்கப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களையும் பாதுகாத்து சுவனத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்க எல்லோரையும் ஆக்குவாயாக. எமது சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எமது நாட்டுக்கும் யா அல்லாஹ் தொண்டு செய்யக்கூடிய தாயிக்களாக எங்க எல்லோரையும் கபூல் செய்வாயாக. இந்த துஆவை கபூல் செய்வாயாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بني الإسلام على خمسة أركان في